நான் காலேஜ் போயிட்டு வரேன்க்கா. டிஃபன்ல எடுத்துட்டியாப்பா? சரி பார்த்து போயிட்டு வா. சரி. ம். என்னப்பா காலேஜுக்கா 2-3 மாதம் வாடகை தரல, காலேஜுக்கு மட்டும் எங்கேருந்து காசு வருது? எங்க அக்கா? நான் உட்காரு. சரி போ. சாந்தி, இதோ வரேனே. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாதுடா. என்ன பண்றீங்க? என்ன வாடகை 2-3 மாசம் தரவே இல்ல. கரண்ட் பில்லும் கட்டல, கரண்ட் பில்லு நான் தான் கட்டுனேன், வாடகையும் தரல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாடகை கொடுக்க முடியலன்னா ஒண்ணு செத்துறனா, இல்லன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணனா. என்ன சொல்ற? நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றியா இல்ல செத்துறியா? இந்த ஒரு தடவை எப்படியாவது மன்னிச்சிருங்கண்ணா. தம்பிக்கு காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டணும். கட்டி முடிச்சோன்னா நான் உங்களுக்கு நாளைக்கு எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துட்றேங்கண்ணா. நாளைக்கும் இதே மாதிரி வருவேன். என்னங்கிறது முடிவு பண்ணி வச்சுக்க. ஆனா இதே மாதிரி வரமாட்டேன், வேற மாதிரி வருவேன். வினோத், என்ன 1.5 லட்ச ரூபா போட்டு பைக் வாங்கினது உன்னை இப்படி வெயில நின்று கூட்டிட்டு போறதுக்கானா? யோ கோச்சுக்காதையா, ஃப்ரெண்டு தானியா, அட்ஜஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயா. பார்த்து போப்பா. சரிப்பா. சீக்கிரம் வாடா. ஹலோ அண்ணே. அண்ணே வாடகை பணம் ரெடியாக இருக்குண்ணே, நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க. சரிங்கண்ணே. என்ன வாடகை பணம் ரெடியாச்சா? இல்லைண்ணே. உட்காந்துருக்கிறத பார்த்தா அதுக்கு சம்மதம் மாதிரி தெரியுது. ஆ ஆ போமா. எனக்கு அடிபணிஞ்சிட்டில்ல, இந்த வீட்டையே உன் பேரில் எழுதி வைக்கிறேன். உன் தம்பிக்கு படிப்பு செலவுக்கு காசு வேணும் கேட்டில்ல, அதையும் நானே ஏற்றுக்கிறேன். என்னடிச்சிடலாம், நான் ஏற்றுக்கிறேன். ஏன் மௌனமாக இருக்க? உனக்கு எப்போ தேவையோ கூப்பிடு, வரவா? ஏன்னா உம்மட்டின்னு இருக்க. வினோத்து, இங்க வாப்பா. வரேங்கா. என்னக்கா? நல்லா தூக்கமா? இங்க பாத்தியா, எனக்கு ஒரு புது பைக் வாங்கியிருக்கேன். என்னக்கா சொல்றீங்க? வெளியே போய் பாரு. என்னக்கா? ஏய், எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கில் இது. கா தேங்க்ஸ்க்கா. கா, நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன்க்கா.
தடவை பார்த்தாலும் சலிக்கவே சலிக்க மாட்டேங்குது. என்னையா சோகமா இருக்க? இல்லைக்கா, பைக் கேட்டேன், வாங்கி கொடுத்துட்டீங்க. காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ட்டு கேட்குறாங்கக்கா. காசு இல்லைக்கா, அதான்க்கா வந்துட்டேன். அதுதானே பிரச்சனை. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி நீ காலேஜுக்கு போ. அக்கா நாளைக்கு நான் காலேஜ் ஃபீஸ் கட்டிடுறேன். நிஜமாவாக்கா? நிஜமா நாளைக்கு கட்டிடுறேன். ஓகே சரி போ, போயிட்டு வா. வரேன்க்கா. சரிப்பா. ஹலோ ஏங்க, நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு வரீங்களா? இன்னைக்கு வாங்க. சரி. காலேஜ் ஃபீஸ் கட்டலேன்னா உள்ளே விட மாட்டாங்கம்மா. நாளைக்கு மூஞ்சிலே அவங்கள விட்டு எறிஞ்சிடுறேன் காசை. அக்காவுக்கு நம்ம வந்து தெரிய வேணாம், லீவுன்னு சொல்லி சமாளிச்சுக்கிடுவோம். எங்கே போச்சுன்னு தெரியலையே. அக்காவை காணோம். சைலண்ட்டாகவே நம்ம போய் தேடுவோம். வினோத்து, ஏன்ப்பா கோவமா இருக்க? காலேஜுக்கெல்லாம் ஒழுக்கமா போறல, நல்லா படிக்கிற தானே? காலேஜ் விட்டு நின்ட்டேக்கா. ஏன்ப்பா என்னாச்சு? உனக்காக தானே நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். வேணாக்கா, நம்மளுக்கு இந்த வாழ்க்கையே வேணாக்கா. நான் சென்னையில் வேற வேலை பார்த்துட்டேக்கா. ஏயா, உனக்காக தானே நான் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன். ஏன் வேணான்ற? இல்லைக்கா, நான் வேற வீடு பார்த்துட்டேன். நம்ம அங்கே போவோம்க்கா. வேணாங்க்கா. நான் பாத்துக்கிறேயா. இல்லக்கா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. வரேனா வாங்கக்கா. இங்க பாருயா, உனக்காக ட்ரெஸ் பீஸ் எல்லாம் ரெடியா வச்சிருக்கையா. இத வாங்கிட்டு போயா. நம்மளுக்கு இந்த காசு வேணாக்கா. ஒன்னா கேளுக்கா, உன்னை பார்த்துக்கிறேக்கா. நல்லா வேணாக்கா, நம்ம வேற போது போவோம்க்கா. நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன்க்கா. சரியா, நீ சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். இப்போதான் உன் மேலே எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. நீ எங்கே கூப்பிடுறியோ அங்கே நான் வரப்பா. சரிக்கா. தம்பி, இந்த வீட்டுக்காரனுக்கு சாவி பணம்லாம் செட்டில்மெண்ட் பண்ணுமே, அதை பண்ணிட்டு போயிடலாமா? நான் எல்லா செட்டில்மெண்ட்டும் பண்ணிட்டேன்க்கா. வாங்க. தெரியாம பண்ணிட்டேன்.